எங்க அம்மா கூட ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ண போவாங்க. அந்த சிஸ்டர்லாம் பேசின பேச்செல்லாம் எங்க அப்பா அதன் மத்தியிலும் பொறுமையா உபத்திரவத்திலும் எங்க அம்மா விடாம எங்க அப்பாவுக்கு தெரியாம ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் லேட்டா வருவார். அதனால எங்க அம்மா ஒரு சபைக்கு நடக்க முடியாது, வாழ்வு பிரச்சனை. ஆனாலும் கையில காசு இருக்காது. நடந்து 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 ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணி நடந்து திடீர்னு என்னைக்காவது வெள்ளிக்கிழமை வந்துட்டார். என் அம்மாவை அடிக்கலாம், கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. என் அம்மா அடியை வாங்கிட்டு படுத்துட்டு ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுவாங்க. கண்ணீரோடு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு என் குடும்பத்தில் நான் என் சகோதரன் சகோதரிகள்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். ஒரு நாள் எங்க அம்மா கூட உட்கார்ந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது எங்க அம்மாட்ட கேட்டேன், எப்படிமா நான் குடிக்க போகும்போது குடின்னு சொன்னீங்க, கொஞ்சமா குடின்னு எப்படிமா உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா? நீ எங்கடா போயிருவ, நீ எங்கடா போக முடியும், முழங்கால வச்சிருக்கிறேன் உன்னை, எங்கேயும் போக முடியாது. அவர் சட்டைக்குள்ள உன்னை உட்கார வச்சு 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 ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு தாயாருடைய உண்மையான ஜெபம், பாடுகள் உபத்திரவம் போராட்டம் என்ன நிந்தைகள் அவமான அடிகள் விழுந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா பரலோகமே உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி வரும். அடி விழும், பாடுகள் உபத்திரம், அதன் மத்தியில் ஸ்தேவம் அடி கல் எல்லாம் விழுந்த போதிலும் கர்த்தர் சமூகத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதை கண்டபோது ஐயோ மகிமை, பிதாவே இவர்கள் இன்னது செய்கிறது என்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னபோது அவர்கள் கல்லறி